ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. அன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக் பாஸ்தா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி எக் பாஸ்தா செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி காய வச்சாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சு. பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு போடணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம பாஸ்தாவை இப்போ அது கூட சேர்த்து விட்டுறலாம். பாஸ்தாவை நம்ம எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா ஒட்டாமல் நமக்கு வேகும்போது ஒட்டாமல் தனித்தனியாக நமக்கு கிடைக்கும். அதனால் எண்ணெய் சேர்த்துட்டு தான் நம்ம பாஸ்தாவை எப்போவுமே வேக வைக்கணும். லேசாக கிளறி விட்டுருங்க. ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்குள்ளே நமக்கு வந்துடும். 5 நிமிஷம் அல்லது 7 நிமிஷம் அதுக்குள்ளே அது வெந்துடும். பாருங்கள், பாஸ்தா வந்து நல்லா வெந்துருச்சு. நமக்கு அது பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். வெள்ளை கலராக மாறிடுச்சு. அமைக்க பார்க்கும்போது நல்லாவே நமக்கு வேக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே வடிதட்டில் நல்லா வடித்து விட்டுறலாம். வடித்து விட்டுட்டு உடனே பச்சை தண்ணியை திறந்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து இது ஒட்டாமல் நமக்கு தனித்தனியாக இருக்கும். வடிதட்டில் வடிகட்டிட்டு அப்படியே பச்சை தண்ணியில் காமிச்சிருவோம். இப்போ நம்ம பாஸ்தாவை வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. வேறு ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் நீல சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். சோம்பு போடும்போது நல்லாயிருக்கும், பாஸ்தாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் சோம்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடவே சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம போட்டிருக்கிற பாஸ்தாவோட அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் தான். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுருங்க. தக்காளி வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நமக்கு நல்லாவே கிடைக்கும். நான் இப்போது 2 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த அரைச்ச விழுதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். தக்காளியோட தண்ணி சத்து ஓரளவுக்கு நமக்கு ட்ரை ஆகிற அளவு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது ஒரு கேப்சிகம் நான் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் வந்து ஆப்ஷன் தான், நான் கிளறி விட்டுருங்க. ரொம்பவும் வேகணும்னு இல்லை. கேப்சிகம் ஓரளவு நச்சுன்னு இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போது 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்து எல்லாத்தையும் நம்ம கிளறி விட்டுறலாம். மசாலா பொடியோட பச்சை வாடையெல்லாம் நமக்கு போகணும். மிளகாத்தூள் கரம் மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் நமக்கு போயிட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம சோயா சாஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான். நான் சோயா சாஸ் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் சேர்க்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து சோயா சாஸ் சேர்த்தா பிடிக்கும் பசங்களுக்கு, அப்படிங்கிறதுனால நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஆப்ஷன் தான். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சாஸ் சேர்த்தோன்னா ரொம்ப நேரம் கிளறணும்னு இல்லை, லேசாக கிளறி விட்டால் போதும். அப்படியே லேசாக ஒரு கிளறிட்டு இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 100 கிராம் பாஸ்தாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 முட்டை நீங்கள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இப்போ ஒரு 3 முட்டை சேர்த்துக்கிறேன். இப்போது முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் ரெடி பண்ணது தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம மேக்ரோனிக்கு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்து லேசாக முட்டையோட கிளறி விட்டுறலாம். உப்பு ரொம்ப சேர்க்காதீங்க, லேசாக போட்டு கிளறி விட்டுருங்க. இப்போ அப்படியே நம்ம கிளறி விட்டுருவோம். அதாவது அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அடுப்பை கூட வைக்காதீங்க. முட்டையும் ரொம்பவும் நம்ம கிளற வேண்டாம். ஓரளவு அரை வேக்காடு வந்த உடனே நம்ம மேக்ரோனி அதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா தான் அதோட பிடிச்சி வேகும். இல்லைன்னா இந்த மசாலா தனியாக இருக்கும், மேக்ரோனி தனியாக இருக்கும். இப்போ நல்லா இதை லேசாக கிளறி விட்டுட்டு அப்படியே நம்ம இது கூட மேக்ரோனியை சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை கூட வச்சுட்டு நம்ம மேக்ரோனியை சேர்க்க போகிறோம். முட்டை வெந்த பிறகு தான் மேக்ரோனி சேர்க்கணும்னு இல்லைங்க. முட்டை அரை வேக்காடு இருக்கும்போதே சேர்த்து விட்டுறணும். இப்போ நம்ம அந்த மசாலா கூட அப்படியே பாஸ்தாவை சேர்த்து கிளறிட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே நமக்கு அந்த மிளகு சீரகம், அந்த முட்டை, உப்பு எல்லாமே சேர்ந்துடும். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னமும் உங்களுக்கு தக்காளி ஜாஸ் வேணும்னா இறக்கும்போது லேசாக விட்டுட்டு இறக்கிக்கோங்க. நான் சாப்பிடும்போது பிள்ளைங்களுக்கு ஜாஸ் போட்டு தான் கொடுக்குறது. சிம்பிளான மெத்தடு தாங்க. நீங்கள் வெங்காயம் தக்காளி போட்டு கேப்சிகம்லாம் போடாமல் வெங்காயம் தக்காளி போட்டுட்டு நார்மலாகவே நீங்கள் செய்யலாம். பாருங்கள், அப்படியே கிளறி விட்டுட்டு
சாப்பிட பரிமாற வேண்டியதான். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயத்தாள் எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நான் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கேன். அப்படியே கிளறிட்டு இறக்கிடுவோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக எக் பாஸ்தா நமக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. லேசாக டொமேட்டோ சாஸ் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.